Hi friends, welcome to Sana's Lifestyle. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சிக்கனை வச்சு ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு dry ரெசிபி தான். இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஆர்ட்டிஃபிஷியலா எந்த ஒரு மசாலா பவுடரும் நம்ம இதல சேர்க்க போறது இல்ல. சிம்பிளா வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நாமளே அரைக்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சிருங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நாம 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 இருந்து 5 கிராம்பு இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 5 இருந்து 6 வரமிளகாய் எடுத்துருக்கேன். எனது நல்ல காரமாக இருக்கும், அதனால் இவ்வளோ எடுத்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை. நீங்கள் மிளகு தூளுக்கு பதில் மிளகும் சேர்த்து நீங்கள் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை ஆற வச்சு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான மசாலா பவுடர் இதுதான். இப்போது கடாய் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து கல் சட்டி இதை வச்சு தான் இன்றைக்கி நான் சிக்கன் செய்ய போகிறேன். இப்போது இது நல்லா சூடானதும் இதில் நாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் இதில் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குறுக்கா வெட்டி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் 1 கிலோ நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்ச மசால் தூள் வந்து 1 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் கறியில் வந்து எல்லா இடத்துலையும் உப்பு பிடிக்கும். இப்போ நல்லா கறி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க மசாலா தூளை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பெரட்டி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதை ஒரு மூடி போட்டு மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து நல்லா தண்ணி விட்டுருச்சு. இப்போ திரும்ப நம்ம ஒரு டைம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப நம்ம 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். நம்ம எதுக்கு நடுவில் கிளறோன்னு பார்த்திங்கன்னா எதுவும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம இதில் எதுவுமே தண்ணி சேர்க்கலை, சிக்கனில் வர தண்ணி மட்டும்தான். இப்போ திரும்ப இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள் திரும்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி வந்து முன்னைக்கு இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இப்போது நம்ம மூடி வைக்காமல் சிக்கனும் பார்த்திங்கன்னா 3/4 பதத்துக்கு வெந்தாச்சு. இப்போ நம்ம மூடி வைக்க தேவையில்லை. இதையே வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சு அடுப்பை நம்ம ட்ரை பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் இந்த தண்ணியெல்லாம் வற்றி உங்களுக்கு வந்து ட்ரை ஆகும் சிக்கன். இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ கூட கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளவுதான், சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.